வெல்கம் டு திருப்பூர் குக்கிங். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி பாயாசம் வைக்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 50 கிராம் அளவிற்கு ஜவ்வரிசி எடுத்து கழுவி உள்ளே போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. பாருங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நல்லாவே வெந்துருச்சு. இது கூட நம்ம 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்து அதே கப்பில் 1 கப்பு மண்டை வெல்லம் எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் போடுறதுக்கு மண்டை வெல்லம் போட்டால் பாயாசம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு மூடி எடுத்து துருவி வச்சுக்கிறேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டு தேங்காயை அரைச்சி நல்லா பால் எடுத்துக்கலாம், கெட்டியாக எடுத்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சிட்டோம். நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது கூட திராட்சை, முந்திரி, பொடி பொடியாக நறுக்குனா தேங்காய் வச்சுருக்கேன். இது 3ஐயும் போட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். தேங்காய் பொடியாக நறுக்கி போனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நெய்யில் முந்திரி, திராட்சையெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள், தேங்காயெல்லாம் நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஜவ்வரிசி பாயாசத்துக்குள்ள போட்டலாம். இது கூட நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் நல்லா கெட்டியாகவே வச்சிடலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூட கல் உப்பு 2 உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக போடுறது. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றிக்கனால கொஞ்சம் ஒரு கொதி வந்தது ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பால் ஊற்றுறனால பாயாசம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பால் ஊற்ற வேண்டியதில்லை, அதுக்கு பொதுவாக தேங்காய் பாலே ஊற்றிக்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பாயாசம் இப்போ நல்லாயிருக்கு, பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் குடித்தாலும். ஜவ்வரிசி பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.